ஓம் சாந்தி. 10/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தனது முன்னேற்றத்திற்காக தினந்தோறும் அன்றைய கணக்கை பாருங்கள். பாபா நேத்துதான் சொன்னார், சார்ட் வைங்கன்ட்டு. திரும்ப நமக்கு இன்னைக்கும் சொல்றாரு, முன்னேற்றத்திற்காக இப்போ நம்ம முன்னேற்றம் அடையணும். நம்ம லைஃப்ல பிராமண வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா டெய்லியுமே சார்ட் வைங்கன்றார். அன்றைய கணக்கை பாருங்கள். முழு நாளிலும் நடத்தை எப்படி இருந்ததுன்னு செக் பண்ணுங்க. நம்ம நடத்தை ஒவ்வொருவரும் அவங்கள மட்டும் செக் பண்ணுங்க. நம்ம நடத்தை காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி இருந்தோம், நம்ம ஸ்திதி எப்படி இருந்தது அப்படின்றத செக் பண்ணுங்க. யஜ்ஞத்திற்கு நேர்மையாக இருந்தேனா வேணா சோதித்து பாருங்கள் சொல்றாரு. யஜ்யத்திற்கு நம்ம நேர்மையா இருந்தோமா அப்படின்றத செக் பண்ண சொல்றாரு. கேள்வி: எந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது? அந்த மரியாதையின் அடையாளம் என்ன? பாபாவுக்கு மரியாதை இருக்கான், ரெஸ்பெக்ட் இருக்கான் சில குழந்தைகள் மேல. அந்த மரியாதையின் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. பதில்: எந்த குழந்தைகள் தந்தையிடம் உண்மையானவராக, ஏன்னா அவர் சத்தியமானவர் சிவன் இல்லையா, அவர்கிட்ட உண்மையானவராக இருக்கணும், யஜ்யத்திற்கு நேர்மையாக இருக்கணும், எதையும் மறக்காதவராக இருக்கின்றனரோ அந்த குழந்தைகள் மீது தந்தைக்கு மரியாதை இருக்கிறது சொல்றாரு. அப்ப பாபாவுக்கு யார் மேல ரெஸ்பெக்ட் இருக்குன்னா, யார் உண்மையா யஜ்யத்திற்கு நேர்மையா எதையும் மறைக்காதவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தந்தைக்கு மரியாதை இருக்கிறது. மரியாதை இருக்கும் காரணத்தால் செல்லமாக அன்புடன் அவர்களை மேலே தூக்கி விடுகிறார். ரெஸ்பெக்ட் இருக்கிறதுனால அந்த குழந்தைகளை அவர் அன்போட மேலே தூக்கி விடுறார். சேவைக்கும் அனுப்பி வைக்கிறார். குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி ஸ்ரீமத் எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இப்ப இருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ பாபா கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லணும். நம்மளுடைய நோய் என்னன்ட்டு சர்ஜன்ட்ட சொல்லுங்கன்னு இல்லையா, டாக்டர்கிட்ட உண்மையை மறைக்கூடாது. அந்த மாதிரி பாபா கிட்ட நம்ம பிரச்சனை என்னன்றதை நம்ம உண்மையை சொல்லணும். சொல்லி அவர்கிட்ட உயர்ந்த வழி எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இப்போ இருக்க வேண்டும்ன்றாரு. பாடல்: சபையில் எழுந்த தீபம். ஓம் சாந்தி. சபையில் எழுந்த தீபம் அப்படின்ட்டு பாட்டு ஓடுது. இப்போது இந்த பாடல் தவறாக உள்ளதுன்றார் பாபா. ஏனென்றால் நீங்கள் தீபம் அல்ல. நம்ம விளக்கேத்துறாங்கல்ல பக்தியில, அந்த தீபம் நம்ம கிடையாது. ஆத்மாவே உண்மையில் தீபம் என சொல்லப்படுவதில்லைன்றாரு. உண்மையில ஆத்மாவை தீபம்னு சொல்ல மாட்டோம், நட்சத்திரம் தான் ஆத்மா. பக்தர்கள் பல பெயர்களை வைத்துட்டாங்கன்றாரு. தெரியாத காரணத்தினால் தெரியாது என சொல்லவும் செய்யறாங்க பக்தர்கள். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் நாஸ்திகர்கள் என்றாலும் கூட எந்த பெயர் தோன்றவோ அதனை வைத்து விடுகின்றனர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்கெல்லாம் நாஸ்திகர்கள், இருந்தாலும் என்ன பேர் தோணுதோ அதெல்லாம் வச்சுட்டே இருக்கிறாங்க. பிரம்மம், ஜோதி, கல்லு, முள்ளு இவைகளில் கூட பரமாத்மா இருப்பதாக சொல்லிவிடுகின்றனர். கடவுள்னா யாருன்னு கேட்டா பிரம்மம் தான் கடவுள், ஜோதி தான் கடவுள், அப்புறம் கல்லு முள்ளு எல்லாமே கடவுள் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை சரியாக தெரிந்து கொள்ளவே முடிவதில்லை. ஏன்னா பக்தியில நம்ம போறோம், நிறைய ஒரு அத்தனை கோயிலுக்கு போறோம், அதுல யாரு கடவுள்னே தெரிய மாட்டுது. யாரும் தந்தையை சரியா தெரிஞ்சு கொள்ள முடியல. அதாவது நம்ம ஆத்மா நம்மளுடைய அப்பா தான் கடவுள், அவர் தான் தந்தை, அவர் நமக்கு தந்தையா இருக்கிறாரு. கடவுள்ன்றது கூட, பரமாத்மான்றது கூட புரிஞ்சிக்க முடியல. தந்தையே தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. இப்ப அவரே அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு பாடி இருக்கிறாங்கல்ல, அதனால அவரே அவருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டியுள்ளது. சாஸ்திரங்களில் கூட தந்தை பற்றிய அறிமுகமே இல்லைன்றாரு. சாஸ்திரத்திலையும் கடவுள் யாருன்ற அறிமுகம் இல்லவே இல்லை. எனவே நாஸ்திகர் என்று கூறப்படுகிறது. இப்போது குழந்தைகளுக்கு தந்தை அறிமுகம் கொடுத்துள்ளார். ஆனால் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில் மிகவும் புத்தியின் வேலை உள்ளதுன்றார். பாபா நமக்கு அவர் யாரு, எப்படி இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு, பரந்தாமத்துல நம்ம புள்ளியா இருக்கிறோம், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம ஆத்மான்னு புரிஞ்சிட்டு பாபா நினைக்கிறதுல தான் மிகவும் புத்தியின் வேலை இருக்குதுன்றாரு. இந்த சமயம் புத்தி கல்லாக உள்ளது. இந்த டைம் எல்லாருக்கும் புத்தி எப்படி இருக்குன்னா கல்லாக உள்ளது. ஆத்மாவில் தான் புத்தி உள்ளதுன்றாரு. புத்தி எங்க இருக்குன்னா இந்த உடம்புல கிடையாது. ஆத்மா ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லையா, அதுலதான் மனசு, புத்தி, சம்ஸ்காரம் இருக்கு. ஆத்மாவில தான் புத்தி இருக்குன்றாரு. புத்தி தான் அந்த பகுத்தறியும், நல்லது எது கெட்டது எது, அந்த பகுத்தறியும் சக்தி இருந்தாதான் அந்த புத்தி எடை போடும். எண்ணங்கள் உருவாகுதுன்னா இது கரெக்டா தப்பா அப்படின்றத எடை போட்டு சரியான பாதையில கொண்டு போறதே இந்த புத்தி தான். அது ஆத்மால தான் இருக்குன்றாரு. கர்மேந்திரியங்கள் மூலம் ஆத்மாவின் புத்தி தங்கம் போன்று உள்ளதா அல்லது கல்லாக உள்ளதா என்பது தெரிந்து விடுன்றாரு. எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒருத்தவங்க கல்லு புத்தியாட்டம் இருக்கிறாங்க இல்ல தங்கமா நல்லவங்களா இருக்கிறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா கர்மேந்திரியங்களை வச்சே கண்டுபிடிக்க முடியுன்றார். கர்மேந்திரியங்கள்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, கால், இதெல்லாம் என்ன செய்யுது அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க வாயால ஏதாவது திட்டிக்கிட்டு இருப்பாங்க, இல்ல கையால அடிப்பாங்க,
இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அந்த ஆத்மா வந்து கல்லா இருக்குதுன்னு அர்த்தம். எல்லாம் அமைதியா அன்பா பழகுறாங்க எல்லார் கூடயும், அந்த 5 கர்மேந்திரியங்களும் அமைதியா குளிர்ச்சியா இருக்குது, சுகம் மட்டுமே எல்லாருக்கும் கொடுக்குதுன்னா கண்டிப்பா அவங்க தங்கம் மாதிரி அவங்க புத்தி இருக்குன்னு அர்த்தம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலான்றாரு. எல்லாத்தையுமே இதெல்லாம் பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, பகுத்தறியும் சக்தி கொடுக்குறாரு. அனைத்தின் ஆதாரம் ஆத்மாவில் உள்ளதுன்றாரு. இப்ப எல்லா ஆதாரமும் ஆத்மால தான் இருக்குதுன்றாரு. மனிதர்கள் ஆத்மாவே பரமாத்மா, அதில் எதுவுமே ஒட்டாதுன்ட்டு சொல்றாங்க. ஆகவே என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க பாருங்க. மனுஷங்க என்ன சொல்றாங்க, நம்ம தான் கடவுள்ன்றாங்க. நாமே தான் கடவுள், ஆத்மா தான் பரமாத்மா, அதுல எதுவும் ஒட்டாது. நம்ம என்ன பாவம் பண்ணாலும் ஆத்மால ஒட்டாது, உடம்புலதான் ஒட்டும். உடம்ப கொண்டு போய் கங்கையில குளிச்சுட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால நீங்க என்ன வாழறதே ஒரு வாழ்க்கை, என்ன வேணாலும் செய்யுங்க, என்ஜாய் பண்ணுங்க, கெட்டது கூட செய்யுங்கன்னு சொல்லிடுறாங்க இல்லையா. என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கன்ட்டு சொல்லிடுறாங்க. ஏன்னா ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. மனிதர்களாக இருந்தும் தந்தை தெரிந்து கொள்ளவில்லைன்றாரு. மனுஷங்களா இருந்து என்ன பிரயோஜனம், கடவுள் அவங்க அப்பா யாருன்னே தெரிஞ்சுக்கல, கடவுளே தெரிஞ்சுக்கல, தந்தையே தெரிந்து கொள்ளவில்லை. மாயாகிய ராவணன் அனைவரின் புத்தியையும் கல்லாக்கி விட்டது என்று தந்தை சொல்கிறார். இப்ப இந்த மாயா இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம புத்தியை கல்லாக்கிடுச்சுட்டு பாபா சொல்றாரு. நாளுக்கு நாள் அதிகமாக தமோ பிரதானமாகி வருகின்றனர். நேத்து கூட சொன்னார்ல, சங்கம யுகத்துல இல்லாதவங்க எல்லாம் ரொம்ப தமோ பிரதானமாயிட்டே வராங்க. நம்மளதான் பாபா தனியா கூட்டிட்டு போயிட்டு தூய்மையாக்குறாரு. மற்றவங்க எல்லாம் வெளி உலகத்துல அதிகமா தமோ பிரதானமாகி வருகின்றனன்றாரு. மாயின் வேகம் அதிகமாக உள்ளதுன்றாரு. இப்ப வேற மாயாவுடைய வேகம் வந்து அதிகமா இருக்குன்றாரு. ஏன்னா மோசமா நடக்குது இல்லையா உலகம், வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்ப ரொம்ப ட்ரிபிள் மடங்கு தவறு செய்யறாங்க, அந்த அளவுக்கு ஆயிட்டு போகுது. திருந்துவதே இல்லைன்றாரு பாபா. திருந்துறதே கிடையாது. இரவில் முழு நாளுக்கான தனது கணக்கு வழக்கை பாருங்கள் பாபா சொல்றாரு. இப்ப நமக்கு சொல்றாரு, டெய்லி நைட்டு ஃபுல் டே நான் என்ன பண்ணேன் சார்ட் வைங்க, கணக்கு வழக்க பாருங்கன்றாரு. நான் என்ன செய்தேன் என்று அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து அன்னைக்கு நாள்ல வந்து எழுதி வைப்பாங்க நோட்ல, வந்து இவ்வளோ வரவு, இவ்வளோ செலவு, இவ்வளோ தூரம் இருப்பு இருந்தது, இவ்வளோ தூரம் போயிருக்குது, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்பதான் தெரியும் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லபடியா நடக்கும். இல்லைன்னா கோட்டை டெய்லி பார்க்காம விட்டோம்னா அந்த பிஸ்னஸ் அவ்வளோதான், அப்புறம் இழுத்து மூட வேண்டியதுதான் அந்த பிஸ்னஸ். அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து நமக்கு முன்னேற்றம் வரணும்னா பாபா என்ன சொல்றாரு, தினம் கணக்கு வழக்க பாருங்க, நான் காலையில இருந்து என்ன பண்ணேன் அப்படின்றத செக் பண்ணுங்கன்றாரு. எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சேன், எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்காந்து நினைங்கன்றாரு. நாம் தேவதைகள் போல உணவு உண்டோமா, இதெல்லாம் பார்க்க சொல்றாரு. நம்ம தேவதைகள் மாதிரி உணவு உண்டோமா, தேவதைகள் கம்மியா தான் சாப்பிடுவாங்க, ரொம்ப சாப்பாடு போகாது. அதான் நம்ம இப்போ வந்து ஆரோக்கியமான சாப்பிடணும், கம்மியா சாப்பிடணும், அந்த மாதிரி நம்ம தேவதைகள் மாதிரி இப்ப சாப்பிடணுன்றாரு. நடத்தை சட்டப்படி இருந்ததா அல்லது அனாதைகள் போல இருந்ததான்னு சொல்லி கேக்குறாரு. நடத்தை ஸ்ரீமத் படி நீங்க நடத்தை இருந்ததா இல்ல அனாதைகள் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டீங்களா, வீட்டுல அம்மா அப்பா இல்லைன்னா தான் பசங்க சண்டை போட்டுக்கும், அந்த மாதிரி நடத்தை எப்படி இருந்தது, சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு பாருங்க, செக் பண்ணுங்க. இவ்வாறு குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறதுன்னு நமக்கு சொல்றாரு. தினந்தோறும் தனது கணக்கு வழக்கை பார்க்காவிட்டால் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படாதுன்னு சொல்றாரு பாபா. டெய்லி நம்மள சார்ட் வச்சு அந்த கணக்கு வழக்க பார்க்கலன்னா முன்னேற்றமே ஏற்படாதுன்றாரு. இதெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா, யார் அதிகமா பதவி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செக் பண்ணுவாங்க. தினம் நம்ம ஏன் நடத்த மாற மாட்டுது, அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா பாபா வந்து அவர் வந்து எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து செக் பண்ணுவாங்க. பலரை மாயை அடித்து விடுகிறதுன்றாரு. ஆனா நிறைய பேரை வந்து இங்க பிகே ஆனாலும் நிறைய பேரை மாயா அடிச்சிடுதுன்றாரு. இன்று என்னுடைய புத்தியின் தொடர்பு இன்னாருடைய பேர் ரூபத்தில் போனது அப்படின்லாம் வேற எழுதுறாங்க. இன்று இந்த பாவகரம் நடந்தது என்று எழுதுகிறாங்கன்னு சொல்றாரு. லெட்டர் எழுதுறாங்க பாபாவுக்கு, நான் இந்த பெயர் ரூபத்துல மாட்டிக்கிட்டேன், அவங்க இவங்கன்ட்டு போயிட்டேன் பாபா, உன்னை நினைக்காம அவங்க இவங்கன்னு போயிட்டேன். நல்லதாகவும் நினைப்போம், கெட்டதாகவும் நினைப்போம். சிலரை வந்து நம்மளை பிடிக்கவே பிடிக்காது, நமக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது, அவங்களே நினைச்சிட்டு இருப்போம் இவங்க ஏன் இப்படி என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. பாருங்க, அது கூட பெயர் ரூபத்துல சிக்கிறது தான். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறது. நம்ம எதுக்கு இங்க வந்தோம், பாபா நினைக்க தானே வந்தோம், எதுக்கு இவங்களெல்லாம் நினைக்கணும், இதை கூட ஒரு மாயா தான், இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சிலர் வந்து கவர்ச்சினால அவங்க பேசுறது நல்லா இருக்கு,
அவங்க முகம் நல்லா இருக்கு இப்படின்ட்டு போய் சிக்கிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. சூட்சுமமா நம்ம வந்து செக் பண்ணணும் நமக்கு வந்து எதுல மாற்றோம் நம்ம அப்படின்ட்டு. ஏன்னா இதெல்லாம் 63 ஜென்ம நமக்கு வந்து சம்ஸ்காரம், அதனால அப்படிதான் இருக்கும். அதனால நம்ம இதெல்லாம் மாத்திக்கணும் செக் பண்ணின்றார். இப்ப இது மாதிரிலாம் எழுதுறாங்கன்றார், லெட்டர் எழுதுறாங்க. இன்று இந்த பாவகரம் நடந்தது பாபான்னு சொல்லி எழுதுறாங்க. இப்படி உண்மையை எழுதுபவர்கள் கோடியில் மிக சிலரே உள்ளனர்ன்றார் பாபா. இந்த மாதிரி உண்மையை எனக்கு சொல்றவங்க கொஞ்சம் பேர் தான்றார், கோடியில சிலர் தான் எனக்கு லெட்டரே எழுதுறாங்கன்றார். நான் யார், எப்படி இருக்கிறேன் என என்னை யாரும் முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. இப்ப பாபா எப்படி இருக்கிறாரு, அவர் யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்தால் கொஞ்சம் புத்தியில் ஏறுன்றாரு. இப்ப நீங்க உங்களை ஆத்மா, நீங்க ஒரு உயிர், இந்த உடல் கிடையாது அப்படின்ட்டு உங்களை மறந்து, நீங்க இந்த உடலையே மறந்து உயிர்ன்ற நினைப்புல ஆத்ம உணர்வுல நீங்க பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா, புள்ளியா நினைவு செஞ்சீங்கன்னா கொஞ்சமாவது புத்தியில ஏறும். ஞானம் கூட புத்தியில அப்பதான் ஏறுன்றாரு. நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க, மிகவும் நன்றாக ஞானம் சொல்றாங்க. பாருங்க பாபா சொல்றாரு, நல்ல நல்ல குழந்தைகள் ஞானம் கூட நல்லா புரிய வைக்கிறாங்க. ஆனால் யோகமே கொஞ்சம் இல்லை என தந்தை சொல்கிறார். முழு நாளும் பாபா நினைக்கிறது இல்லை, ஆனா ஞானம் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்றார். முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள முடிவதும் இல்லை. ஆகையால் பிறருக்கு புரிய வைக்கவும் முடிவதில்லை என்றார். அதை முரளியை வந்து புரிஞ்சு கொள்ள முடிவதில்லை, அதனால மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடிவதில்லை என்றார். முழு உலகின் மனிதர்கள் படைப்பவரை பற்றியோ படைப்பை பற்றியோ முற்றிலும் தெரிந்து கொள்ளவில்லை எனும் போது ஒன்றுமே தெரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் சொல்றார். முழு உலகத்திலையும் பாபா யாரும் தெரியாது, இந்த படைப்பை பத்தியும் தெரியாது, உலகம் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது, உலகம் என்ன ஆகும் எதுவுமே தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தான் அர்த்தம்ன்றாரு. இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளதுன்றாரு. இந்த மாதிரியும் நடிகர்கள் இருக்கிறாங்க. நாடகம் மீண்டும் நடக்கும்ன்றாரு. இதே நாடகம் தான் அடுத்த கல்பம் 5000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த சமயம் வரும்ன்றாரு. மேலும் நான் வந்து புரிய வைக்க வேண்டியிருக்கும், மேலும் அவரே தான் வருவார், வந்து நமக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கும்ன்றார். ராஜ்யத்தை எடுப்பது என்பது குறைந்த விஷயம் அல்லன்றார். திரும்ப திரும்ப சொல்றார். லட்சுமி நாராயண் ஆகிறதோ, சத்தியுகத்துல போய் ராஜ்யம் பண்றதோ சாதாரண விஷயம்னு நினைச்சிடாதீங்கன்றாரு. மிகவும் உழைப்பு தேவைன்றார். உழைப்பு இல்லாமலாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மாயை நன்றாக போர் செய்கிறது, மாயா விடாதுன்றார். கடைசி வரைக்கும் நம்மளோட போர் பண்ணும். பெரிய யுத்தமே நடக்கிறதுன்றார். மல்யுத்தம் நடக்கிறது அல்லவா, எல்லாமே மனசுக்குள்ளாரதான், வெளியே கிடையாது. உள்ளுக்குள்ளார அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை வெல்லணும். நம்ம நல்லா தான் போய் சேவை பண்ணலான்னு போவோம். சம்ஸ்காரம் முதல் வரும். பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், இதெல்லாம் வெளிப்படும். அப்பதான் தெரியும் நமக்குள்ளார இதெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. நமக்கு ஒரு மாதிரியான உணர்வு வரும். யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ஒரு மாதிரி ஆயிடும், நமக்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடும், மனசு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் சேவையே பண்ண வேணாம்னு தோணும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் மாயா வந்து போர் பண்ணுது, மல்யுத்தம் நடக்குது இல்லவான்றாரு. இப்ப இதெல்லாம் மீறி இந்த புகழ்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அகங்காரியா பணிவா இருந்து யார் என்ன கேவலப்படுத்தினாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு நம்ம போய் சேவை பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம மாயாவை ஜெயிக்கிறதா அர்த்தம். ஏன்னா மாயா விதவிதமான ரூபத்துல வரும். வேறு ரூபத்துல சிக்கிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அதுல போய் மாட்டிக்குவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பாபா வந்து புரிய வைக்கிறார். மிகவும் புத்திசாலியாக உள்ளவர்கள் தான் மல்யுத்தம் செய்யறாங்க. இதுல கூட புத்திசாலியாரோ அவங்க தான் மாயாவோட மல்யுத்தம் செய்யறாங்க. என்றாலும் கூட ஒருவர் மற்றவரை மயக்கமடைய செய்கிறாங்க அல்லவா. ஒருத்தவங்க மற்றவங்களார ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடுது. இதால என்ன பண்ணிடுறாங்க, ஒருத்தவங்க மற்றவங்க மயக்கமடைய செய்யறாங்க அல்லவான்றாரு. இவங்களே காரணமாயிடுறாங்க. இன்னொருத்தவங்கள பாபாவை நினைக்க விடாம பண்றதுக்கு அவங்களே காரணமாயிடுறாங்கன்றாரு. இதெல்லாம் சூட்சுமமான பாவம் இல்லையா. கடைசியில பாபாட்ட போய் நிக்கணும் நம்ம. அதாவது நம்மளால ஒருத்தவங்க பாபாவை நினைக்க விடாம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குற அளவுக்கு நம்ம இருக்கவே கூடாது. நம்ம வந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும், அந்த வார்த்தை அவங்க மனசை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடுது. அதனால அவங்க பாபாவை நினைக்காம நம்மளையே நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அது கூட ஒரு பெரிய பாவம் இல்லையா. கடைசியில போய் பாபாட்ட தர்மராஜ்ல நம்ம தான் பதில் சொல்லணும். அதனால யாரையுமே மயக்கமடைய செய்யாதீங்க. உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு இருங்க, அவ்வளவுதான். உள்நோக்கு முகமா இருந்து நீங்க பாபான்னு நினைங்க, மற்றவங்கள பார்க்கவே பார்க்காதீங்கன்றார். பாபா மாயின் புயல்கள் நிறைய வருகின்றனன்னு சொல்றாங்க. குழந்தைகள் இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்றாங்க. பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஏன்னா நிறைய நடக்குது இல்லையா, அது வந்து இவங்களுக்கு பிரச்சனையா ஆகுது. அப்ப போய் பாபாட்ட லெட்டர் எழுதுறாங்க. அதுவும் மிக சிலரே உண்மையை எழுதுறாங்கன்றாரு. சிலர் தான் உண்மை எழுதுறாங்க, பலர் மறைச்சிடுறாங்கன்றார். நான் பாபாவுக்கு எப்படி உண்மை சொல்வது, எப்படி ஸ்ரீமத் எடுப்பது என்ற புத்தியே அவங்களுக்கு இல்லைன்றார்.
போய் நம்ம பாபாட்ட சொன்னாதானே நமக்கு ஸ்ரீமத் சொல்லுவாரு, அடுத்த நாள் நம்ம மாத்திக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தா என்ன செய்யறதுன்னு சில டைம்ல தெரியவே தெரியாது. என்ன இப்படியெல்லாம் வருது மாயா, நம்ம வந்து எப்படி எப்படி இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்றதுன்னே சில டைம்ல ஒரே குழப்பமா இருக்கும். அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பாபாட்ட எழுதணும், பாபாட்ட உண்மையை சொல்லணும். சொல்லி எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, இதுக்கு என்ன பண்றது பாபான்னு நீங்க கேட்கணும். மறுநாளே பாபா வந்து முரளியில சொல்வார். அந்த புத்தியே இல்லைன்றாரு, விவரிக்க முடிவதில்லை. என்ன பிரச்சனைன்ட்டு பாபாட்ட சொல்லவே மாட்றாங்க. மாயை மிகவும் பலம் வாய்ந்தது என்பது தந்தைக்கு தெரியுன்றாரு. மாயா வந்து ரொம்ப மோசமானது, அது யாரையும் விடாது, மகாரதிகளே விடாதுன்றாரு. அது எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுக்கும் மாயா வருதுன்றாரு. பலம் வாய்ந்ததுன்ட்டு பாபாக்கு தெரியும். உண்மையை சொல்வதில் வெட்கம் உண்டாகிறதுன்றாரு. நிறைய பேருக்கு உண்மையை சொல்றதுலே வெட்கம் வருதுன்றார். சொல்லவே வெட்கப்படும்படியான காரியம் அவர்களால் ஏற்பட்டு விடுகிறது. சொல்றதுக்கே நமக்கு கூச்சமா இருக்குமா, அந்த மாதிரி காரியங்கள் வந்து அவங்க செஞ்சிடறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க வாயாலே அவங்களுக்கு வந்து பாபாட்ட சொல்லவே வெக்கம் வருது, அந்த அளவுக்கு அவங்க காரியங்கள் பண்ணிடுறாங்கன்றார். தந்தையோ மிகவும் மரியாதை கொடுத்து மேலே எழ வைக்கிறார். இருந்தாலும் பாபா மன்னிக்கிறாரு. எவ்வளவு தடவை தான் மன்னிப்பாரு, எல்லாரையும் மன்னிச்சு மன்னிச்சு மரியாதை தான் கொடுக்குறாரு இல்லையா, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. அது லாஸ்ட் குழந்தையா இருந்தாலும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, மேலே எழ வைக்கிறார். இவர் மிகவும் நல்லவர், இவரை ஆல்ரவுண்ட் எல்லா விதமான சேவைக்கு அனுப்பி வைப்பேன்ட்டு பாபா நினைக்கிறாரு. அவ்வளோதான். உடனே வந்து அவர் பாபா நினைச்சு அவங்கள சேவை சேவிக்கலாம்னு நினைக்கும் போது அவ்வளோதான், தேக அகங்காரம் வருது அவங்களுக்கு. பாருங்க, நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி தேக அகங்காரம் வந்துருதுன்றார். மாயின் அடி கிடைக்கிறது. இவர் விழுந்தார். பாபா எழ வைப்பதற்காக மகிமை செய்கிறார். விழுந்தாலும் பாபா வந்து நம்மளை எழ வைப்பதற்காக நம்மளை மகிமை செய்கிறார். செல்லமாக அன்புடன் மேலே எழுப்புவேன்னு சொல்றாரு. பாருங்களேன், யாராவது விழுந்தா கூட பாபா வந்து யாரையும் திட்டுறது இல்லை. தப்பு பண்ணிட்டு நம்ம விழுந்து கிடக்குறோம், நமக்கு பாபாட்ட சொல்ல கூட கூச்சமா இருக்குது. தப்பு பண்ணிட்டு விழுந்து கிடக்கும்போது கூட பாபா செல்லமா அன்புடன் மேலே எழுப்புவேன்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளோ வந்து பாபா நமக்கு செய்றார். நீங்கள் மிகவும் நல்லவர், ஸ்தூலமான சேவையும் கூட செய்வதில் வல்லவன்ட்டு சொல்றாரு சில குழந்தைகளுக்கு. ஆனால் இலக்கு மிகவும் உயர்ந்தது என சரியான விதத்தில் அமர்ந்து கூறுகிறார். ஆனா பாபா நமக்கு சொல்றாரு, நீங்க எது செஞ்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். ஏன்னா உங்களோட இலக்கு லட்சுமி நாராயணா ஆகிற அந்த லட்சியம் வந்து மிகவும் தேவதை ஆகிற லட்சியம் வந்து உயர்ந்ததுன்ட்டு பாபா சொல்றாரு. தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தங்களை விட்டுவிட்டு தன்னை அசரீரியான ஆத்மா என புரிந்து கொள்வது இந்த முயற்சி புத்தியின் வேலையாகின்றார். இப்ப நம்ம வந்து தேக பற்றுல வந்து மாட்டிக்கும். நம்ம உடம்புல நோய் வந்தா மாட்டிக்குவோம், மற்றவங்க நம்ம சார்ந்தவங்களுக்கு ஏதாவது நோய் ஏதாவது பிரச்சனைனா மாட்டிக்குவோம். ஏன்னா இதெல்லாம் பற்றுல மாட்டிக்கும். இதெல்லாம் விட்டுட்டு தன்னை அசரீரியான ஆத்மான்ட்டு இப்ப புரிஞ்சுக்கிறது இந்த முயற்சி தான் புத்தியின் வேலையாகுன்றாரு. நீங்க எல்லா விஷயங்களையும் பாபாட்ட ஒப்படைச்சிருங்க. ஏன்னா நாடகப்படி எல்லாமே நடக்குது இல்லையா, அதனால எதுவா இருந்தாலும் பாபா சொல்லிட்டாரு, நீங்க உடம்பே சரினா கூட என்னை நினைங்க, அவ்வளவுதான். சேவை பண்ணுங்க, என்னை நினைங்க, படுத்துக்கிட்டே கூட என்னை நினைங்கன்ட்டாரு. அதனால எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்க போறாரு. அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து வேலை செய்யணும், மற்ற வேலையை பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த முயற்சி புத்தியின் வேலையாகின்றார். அனைவருமே இப்ப முயற்சியாளர்கள் தான், எல்லாருமே புருஷார்த்திகள் தான். எவ்வளவு உயர்ந்த ராஜ்யம் இப்போ ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. அனைவரும் தந்தையின் குழந்தைகளாகவும் மாணவர்களாகவும் பின்பற்றுகளாகவும் உள்ளனர் சொல்றாரு. இப்ப எல்லாருமே தாதி தீதிகள் எல்லாருமே இப்ப பாபாவுடைய குழந்தைகள் தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாரும் ஃபாலோவர்ஸ் தான் சொல்றாரு. இவர் முழு உலகுக்கும் தந்தை ஆவார். பாபாயா இருக்கிறாருல சிவபாபா வந்து முழு உலகத்துக்கும் தந்தை. அனைவரும் அந்த ஒருவரை தான் அழைக்கிறாங்க, எல்லாரும் அவரை தான் கூப்பிடுறாங்க. அல்லாஹ், ஜெகோவா, காட்ஃபாதர், கடவுளே, எல்லாம் கூப்பிடுறது யாருன்னா அவர் தான் கூப்பிடுறாரு. அவர் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைத்தபடிதான் இருக்கிறார். இப்ப நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. என்றாலும் கூட அந்த அளவு மரியாதையே இருப்பதில்லை என்றார். தினம் முரளியில எவ்வளவு தரம் சொல்றாரு, எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்றோமா? அவருக்கு மரியாதையே கொடுக்கறது இல்லைன்றார். பெரிய பெரிய மனிதர்கள் வர்றாங்க, எவ்வளவு மரியாதையுடன் கவனித்துக் கொள்கின்றனர். எவ்வளவு ஷோ பகட்டு இருக்கிறது. இப்ப பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வராங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி கவனிச்சுக்கிறாங்க இல்லையா. பிகேஸ் எவ்வளவு ஷோ காட்டுறாங்க இல்லையா. ஆனா இப்ப கடவுளை மதிக்க மாட்டாங்க. இந்த சமயத்துல அனைவருமே தூய்மையற்றவர்கள்ன்றாரு. இந்த டைம்ல யாருமே தூய்மையானவங்க கிடையாது இல்ல, சிவபாபாவை தவிர வேற யாருமே தூய்மையானவங்க கிடையாது இல்ல. பிரம்மா பாபா அவ்வியக்தமாயிட்டாரு, அவ்வளவுதான். யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்க தூய்மையாகி போயிட்டாங்க. ஆனால் தம்மை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை என்றாரு. அவங்க வந்து தூய்மையற்றவர்களா தான் இருக்கிறாங்க, ஆனா நம்ம தூய்மையற்றவர்களா இருக்கிறோன்றது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. மாயை மிகவும் துச்ச புத்தியாக ஆக்கிவிட்டதுன்றாரு. சத்தியுகத்தின் ஆயுள் இவ்வளவு நீண்டது என்று சொல்லிடுறாங்க. அவங்க என்ன வெளி உலகத்துல பேசிட்டு இருக்காங்கன்னா, சொர்க்கம் வந்து
லட்சக்கணக்கான ஆண்டுகள். அவர்களை 100% புத்தியற்றவர்கள் என்று தந்தை கூறுகிறார். இந்த மாதிரி சொர்க்கம் லட்சக்கணக்கான ஆண்டுன்னு சொல்றவங்க எல்லாம் புத்தியற்றவர்கள் 100% சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களாக ஆகி என்ன காரியங்களை செய்யறாங்க பாருங்க. 5000 வருடங்களின் விஷயத்த என்ன சொல்லிட்டாங்க, லட்சக்கணக்கான வருடங்கள்ட்டு சொல்லிட்டாங்கன்றாரு. இதையும் தந்தை வந்துதான் நமக்கு புரிய வைக்கிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயண் ராஜ்யம் இருந்தது. இவர்கள் தெய்வீக குணமுடைய மனிதர்கள். ஆகையால் அவர்களை தேவதை என்றும் அசுர குணமுடையவர்களை அசுரன் என்றும் சொல்லப்படுகிறது என்றார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே லட்சுமி நாராயணோட ராஜ்யம் இருந்தது. இதே பூமியில தான் இருந்தது. அவங்க தெய்வீக குணமுடைய மனிதர்கள். அதனாலதான் அவங்கள தேவதைகள்னு சொல்லுவோம். அசுர குணமுடையவர்கள் என்னன்னு சொல்லுவோம், அசுரன்ட்டு சொல்லுவோன்றார். அசுரர்கள் மற்றும் தேவதைகளிடையே இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளதுன்றார். அசுரர்கள் இருந்தா தேவதைகள் இருக்க மாட்டாங்க, தேவதைகள் இருந்தா அசுரர்கள் இருக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளதுன்றார். அவங்க பகல்ல இருப்பாங்க, அசுரர்கள் இரவுல இருக்கிறாங்க. எவ்வளவு சண்டை சச்சரவு ஏற்படுகிறது உலகத்துல இப்ப பாக்குறோம் இல்லையா. ஏற்பாடுகள் கூட நன்றாக நடக்குது சண்டைக்குன்றாரு. அணுகுண்டு போட்டுருவேன் அழிச்சிருவேன்ட்டு ஏற்பாடெல்லாம் நடக்குதுன்றாரு. இந்த யஜ்யத்தில் முழு உலகம் சுவாகா ஆக வேண்டும்ன்றாரு. இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தேவையல்லவா. இப்ப நம்ம யஜ்யம் பாபா ஒரு பக்கம் படைச்சிட்டு இருக்கிறாரு. இதுல நம்மளாம் தூய்மை ஆகிறோம். நம்ம தூய்மையாக ஒரு பக்கம் உலகம் அழிவு நெருங்கிட்டே இருக்கும். அப்படியே ட்ரைலர் நடக்கும். அப்படியே ஒட்டுமொத்தமா கடைசியில பிக் பிக்சர் மாதிரி முடிஞ்சிரும். நம்ம எல்லாரும் தூய்மையாயிட்டோம்னா முடிஞ்சிரும். ஒரு செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சிடும். அதான் பாபா சொல்றாரு, இந்த யஜ்யத்தின் மூலமா இந்த உலகமும் சுவாகா ஆகணும்ன்றாரு. இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தேவை அல்லவான்றாரு. அதுக்காக தான் இப்ப நம்ம ரெடி ஆயிட்டோம்னா, நம்ம தேவதைகள் எல்லாம் தூய்மை ஆயிட்டோம்னா நமக்கு சொர்க்கம் வேணும் இல்லையா. அப்ப அந்த ஏற்பாடெல்லாம் ஆயிட்டு இருக்குதுன்றாரு. அப்ப நம்ம ரெடி ஆயிட்ட பிறகு உடனே ஃபரிசா ஆயிட்டோம் நம்ம அப்படின்னா டக்குன்னு அவ்வளவுதான் சுவிட்ச் ஆன் பண்றாரு. குண்டு போட்டுருவாங்க. குண்டு போட்டுனா ஃபுல் உலகம் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம வந்து மேல ஃபரிசாவா போயிட்டு கீழே வந்து நம்ம நடிக்க வந்துருவோம். அதனால எல்லாமே அப்படியே பக்காவா நடந்துருக்கு. அதனாலதான் நேத்து சொன்னாரு, டிராமா வந்து கல்யாணக்காரி கரெக்டா தான் நடக்குது. நீங்க எதுக்குமே குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க ஏன் அழறீங்க போறீங்க, எதுவுமே நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்காக சொர்க்கம் வந்து உருவாகிட்டு இருக்குது. இங்கேயே நம்மளால வாழ முடியாது இல்லையா. இது நரகம். இங்க வந்து எப்படி இருக்கு, 5 விகாரம் நம்மளை போட்டு தொல்லை பண்ணுது. இதுல எவ்வளவு நாள் நம்ம வாழ முடியும். அதனால நம்மள தூய்மையாக்கி நம்மளை கொண்டு போய் அங்க விடுறாரு. இதற்காக இந்த அனைத்து ஏற்பாடுகளும் தேவையல்லவான்றாரு. இப்ப எல்லாமே அவர் ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்பாடு நடக்குது. டிராமால அவர் பண்ணல, டிராமால நடக்குது. குண்டுகள் போட ஆரம்பித்தால் நிறுத்தப்படுமா என்னன்னு சொல்றாரு. குண்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்தவே மாட்டாங்கன்றாரு. சிறிது நேரத்தில் அனைவரிடமும் நிறைய குண்டுகள் இப்ப சேர்ந்துருன்றாரு. ஏனெனில் விநாசம் உடனடியாக இப்ப நடக்க வேண்டும் அல்லவான்றாரு. பிறகு ஆஸ்பத்திரிகள் போன்றவைகளே இருக்காதுன்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா விநாசம் நடக்கும் போது ஹாஸ்பிட்டல்லே குண்டு போட்டுருவாங்க. அப்புறம் எங்க இருந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஹாஸ்பிட்டல் இருந்தா தானே கொண்டு போய் காப்பாற்ற முடியும். யாரையும் காப்பாற்ற முடியாதுன்றாரு. யாருக்கும் தெரியாது. சித்தி வீடு போன்றதல்லன்றாரு. அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சித்தி வீடு மாதிரி போறது கிடையாது. ஏன்னா கடைசியா இந்த காட்சியெல்லாம் பார்க்கணும்னா என்ன சாதாரண விஷயமா என்ன, அந்த அளவுக்கு ஆத்மால சக்தி இருந்தாதான் நம்மளால இதெல்லாம் பார்க்க முடியுன்றாரு. விநாசம் காட்சிகள் போன்றவை ஒன்றும் சாதாரண விஷயமே அல்லன்றாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ஆத்மால சக்தி இருக்கணும். அது சாதாரண விஷயமே இல்லைன்றார். எங்கும் தீப்பிடித்திருக்கும் காட்சி ஏற்படுகிறது. முழு உலகத்தின் தீயை பார்க்க முடியுமா. என்ன மாதிரி காட்சின்னா முழு உலகமே தீப்பத்தி எரியுது. அந்த காட்சி இருக்குன்றாரு டிராமால. முழு உலகத்தின் தீயை பார்க்க முடியுமா நான் கேட்கிறாரு. முழு உலகமும் இப்ப அழிய போகிறது. எவ்வளவு பெரிய உலகமாக இது இருக்கிறது. ஆகாயம் எரியாது. இந்த பூமிக்குள் என்னென்னவெல்லாம் இருக்குதோ எல்லாமே எரிஞ்சிருன்றாரு. அனைத்தும் அழிந்து விடும். சத்தியுகம் மற்றும் கலியுகத்திற்கும் இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்குது இல்லையா. இப்ப கலியுகம் இருக்கு இல்லையா, இது மாதிரியே வந்து சொர்க்கம் இருக்காது இல்லையா. இங்க இருக்கிற இந்த பில்டிங்கு, இங்க இருக்கிறது எல்லாம் எதுவுமே அங்க இருக்காது. அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகும். அதனாலதான் முழு உலகமும் மாத்துறாரு. ஃபுல்லா தூய்மை பண்ணிட்டு தான் சொர்க்கமே வருன்றாரு. எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறாங்க, விலங்குகள் இருக்கின்றன, எவ்வளவு பொருட்கள் வர இருக்கின்றன இல்லையா இந்த கலியுகத்துல. இது கூட குழந்தைகளுடைய புத்தியில் கஷ்டப்பட்டுதான் நிற்கிறதுன்றார். இந்த மாதிரி இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னா கூட இது கூட புத்தியில பதிய மாட்டுதுன்றாரு பாபா. 5000 ஆண்டுகளின் விஷயம் இப்ப சிந்தித்து பாருங்கள்ன்றாரு. தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது அல்லவா. எவ்வளவு குறைந்த மனுஷங்க இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் உலகம் உருவாகும் போது தேவதைகள் ராஜ்யம் பண்ணாங்க. அப்ப ரொம்ப 9 லட்சம் பேர் குறைந்த மனிதர்கள் தான் இருந்தாங்க. இப்போது எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்போது கலியுகமாகும். இது கண்டிப்பாக அழிய வேண்டும்ன்றார். இப்ப அந்த 800 கோடி பேர் அது சீட்டு கட்டு மாரி வீடு கட்டி இருக்கிறாங்க. மாடி மேல வீடு. சரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நிலநடுக்கம்லாம் வந்ததுன்னா அப்படியே ஒரு கட்டடம் ஃபுல்லா விழுந்துச்சுன்னா ஃபுல்லா அந்த அங்க யார் தங்கியிருக்காங்களோ ஃபுல்லா முடிஞ்சிடும். இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க இல்லையா. இது கலியுகன்றாரு.
சொர்க்கத்திலாம் அப்படி கிடையாது. இது கண்டிப்பாக இப்ப அழியணுன்றார். இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதையும் புரிதலோடு இப்ப நினைவு செய்ய வேண்டும்ன்றார். அவர் அதை நினைக்க சொல்றாரு. ஏன்னா நம்ம இதெல்லாம் தப்பிக்கணும்னா ஒரே வழி ஆத்ம உணர்வுல பாபாவை நினைக்கிறது தான் தப்பிக்க முடியும். இதையும் நீங்க புரிதலோடு இப்ப நினைவு செய்யணும். அப்படியே சிவ சிவ என்று நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நினைங்கன்னா உடனே மனசுல சிவ சிவான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல வெளியில கூட பாபா பாபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிறிய குழந்தைகள் கூட சொல்லிடுறாங்க. ஆனால் புத்தியில் எந்த புரிதலும் இல்லைன்னு சொல்றாரு. சின்ன குழந்தைங்க கூட சொல்றாங்க சிவ சிவ சிவபாபான்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு புள்ளியா இருக்கிறாருலாம் புரிஞ்சுக்கல. அவர் புள்ளியாக இருக்கின்றார் என்பது என்ற அனுபவத்தின் மூலம் சொல்வதில்லை என்றார். நாமும் அவ்வளவு சிறிய புள்ளியாக தான் இருக்கிறோம். நம்ம கூட ஆத்மா கண்ணுக்கு தெரியாம புள்ளியா இருக்கும். அவரும் கண்ணுக்கு தெரியாம புள்ளியா தான் இருக்கிறாரு. இப்படி புரிதலோடு நம்ம நினைவு செய்ய வேண்டும். முதலில் நான் ஆத்மா என்பதை உறுதி செய்யுங்கள். பிறகு பாபாவின் அறிமுகத்தை நல்ல விதத்தில் புத்தியில் தாரணை செய்யுங்கள்ன்றார். உள்நோக்கு முகமுடைய குழந்தைகள் தான் நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன் என்பதை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். நேத்து கூட சொன்னார்ல, உள்நோக்கு முகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கதான் ஆத்மா புள்ளியா இருக்கிறன்ட்டு நல்ல விதத்துல புரிஞ்சுக்க முடியுன்றார். ஆத்மாவாகிய நமக்குள் 84 பிறவிகளின் நடிப்பு இப்ப நிரம்பி இருக்கிறது. பிறகு எப்படி ஆத்மா சதோபிரதானமாக ஆகிறது என்ற ஞானம் இப்போது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றார். இவை அனைத்தும் மிகவும் உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சொல்றாரு. எப்படி 84 பிறவி நடிச்சோம், இப்ப திரும்ப எப்படி நம்ம தூய்மையாகி திரும்ப போக போறோம்ன்ற ஞானம்லாம் நமக்கு உள்நோக்கு முகமுடையவர்களா இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்குவாங்கன்றார். இதில் தான் நேரமே பிடிக்கிறது என்றார். இது நம்முடைய கடைசி பிறவி என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இப்போது நாம் வீட்டிற்கு செல்கிறோம். நாம் ஆத்மா என்பது புத்தியில் உறுதியாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. யார் வேணாலும் எப்போ வேணாலும் கிளம்புற டைம், இந்த மாதிரி அந்த மாதிரி டைம் இருக்கு. எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கு உலகம் இல்லையா. இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லைன்ற மாதிரி. அதனால இப்போ உங்களுக்கு நாம் ஆத்மா என்பது புத்தியில் உறுதியாக இருக்கணும்ன்றாரு. சரீர உணர்வு குறைந்தால்தான் பேசுவதிலே மாற்றம் இருக்குன்றாரு. நேத்து கூட சொன்னார்ல, வளவளன்னு பேசிட்டே இருக்கிறாங்க. பேசுவதின் பழக்கம் அதிகமா இருக்குன்னா சரீர உணர்வுல இருக்கிறோம்னு அதனால தான் பேசிக்கிட்டே இருக்கிறோன்றார். ஆத்ம உணர்வுல இருந்தா பேசுவதுல மாற்றம் இருக்கும்ன்றார். இல்லை என்றால் நடத்தை முற்றிலும் மோசமானதாகி விடுகிறது. இல்லைன்னா நம்ம சரீர உணர்வுலே இருக்கிறோம்னா நடத்தை எப்படி இருக்குன்னா மோசமானதாகவே இருக்குதுன்றாரு. ஏனென்றால் சரீரத்துல இருந்து பிரிவதே இல்லை. ஏன்னா ஆத்மா சரீரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த சரீரத்துல இருந்து பிரியாம இருக்கிறதுனால நடத்தை கூட அந்த அளவுக்கு தேகாபிமானத்துல இருக்குதுன்றாரு. தேகாபிமானத்துல எதையாவது சொல்லி விடுகிறார்கள். இப்ப ஏதாவது தேக அபிமானத்துல உடம்ப பத்தியே சிந்திச்சு உடம்ப பத்தியே சொல்லிடுறாங்க இல்லையா, அது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. உடலை பத்தியே பேசுறது, உடலையே பாக்குறது, அப்புறம் மற்றவங்கள உடலை கிண்டல் பண்றது, மற்றவங்கள முகம் கருப்பா இருக்குது வெள்ளையா இருக்குது, இது மாதிரி இதெல்லாம் எதையாவது சொல்லி வச்சுட்டா அது அடுத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது இல்லையா. இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. சேவையில இந்த மாதிரி எல்லாம் தடங்கள் வருதுன்றார். ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்க, அது மத்தவங்களுக்கு ஹர்ட் ஆகுது. இதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த தேகாபிமானத்துல எதையாவது சொல்லிடுறாங்க இல்லையா. அப்ப மனசு ஹர்ட் ஆகுது, துக்கம் கொடுத்துட்றாங்கன்றார். யஜ்ஞத்தில் மிகுந்த நேர்மை வேண்டும்ன்றாரு. இப்ப யஜ்யத்துல மிகுந்த நேர்மை வேண்டும்ன்றாரு. இப்போது நிறைய அலட்சியம் இருக்கிறது. இப்ப எல்லாருக்குமே பிகேஸ்க்கு நிறைய அலட்சியம் இருக்குது. சாப்பாடு, வழக்கம், சூழ்நிலை எதுவுமே மாறலன்றாரு. சாப்பாடு ஒன்றும் மாறல, பழக்க வழக்கம் மாறல, அப்படியேதான் இருக்கு. அந்த பழைய கலியுக பழக்க வழக்கம் தான் இருக்குது. சாப்பாடு கூட அதே மாதிரிதான், ஒன்றும் சாப்பாடுலாம் மாறல. ஸ்ரீமத் படி சாப்பிட்றவங்க கம்மியா தான், கொஞ்சம் பிகேஸ் தான் ஸ்ரீமத் படி சாப்பாடு. பழக்க வழக்கம் மாறல, சூழ்நிலையும் எதுவும் மாறலன்றாரு. எங்க இருக்கிறாங்களோ அதே மாதிரியே எப்படி வாழ்ந்தாங்களோ ஏற்கனவே அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதிக நேரம் வேண்டும்ன்றாரு. இன்னும் டைம் வேணும். சேவாதாரி குழந்தைகளை தான் பாபா நினைவு செய்கின்றார். யாரு சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ அவங்களதான் பாபா நினைக்கிறாரு. அவர்கள் தான் பதவியும் அடைய முடியும். ஏன்னா அவங்க தான் பாபாவையும் நினைக்கிறாங்க. ஏன்னா சேவை செய்யணும் இல்லையா, அதுக்காக பாபாவையும் நினைக்கிறாங்க. அவங்கதான் பதவியும் அடைய முடியுன்றாரு. சும்மா வெறுமனே தங்களை சந்தோஷப்படுத்தி கொள்வது என்பது கடலை மெல்லுவது போன்றதாகுன்றாரு. சும்மா நம்மளே நானும் சென்டருக்கு போனேன், நான் ஜாலியா இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளே சந்தோஷப்படுத்திக்கிறது கடலை மெல்லுவது போன்றதாகுன்றாரு. வேர்க்கடலை மெல்ற மாதிரி சொல்றாரு. இதில் மிகுந்த உள்நோக்கு முகம் என்பது வேண்டும்ன்றாரு. அதாவது உள்நோக்கு முகமா ஆகி ஆத்ம உணர்வுல பாபா நினைக்கணும், சேவையும் பண்ணணும். நம்ம எதுவுமே செய்யல அப்படின்னா சும்மா நம்மளை நாமே சந்தோஷப்படுத்திக்கிறோம்னு சொல்றாரு. புரிய வைப்பதற்கும் யுக்தி வேண்டும். இதெல்லாம் புரிய வைக்கிறது கூட யுக்தியா புரிய வைக்கணும்ன்றாரு. கண்காட்சியில் யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன?
கண்காட்சி வைக்கிறோம், நம்ம சொல்றோம். ஆனா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? அந்த கூட்டத்துல நம்ம சொல்றது காதுல கூட விழாது அவங்களுக்கு. தனியா வந்தாதான் சொல்லி புரிய வைக்கலாம். ஏதோ நம்ம அறிமுகம் தான் கொடுக்க முடியும். உங்களுடைய விஷயம் சரியானதுதான் என்று மட்டும் சொல்லிடுறாங்க. ஆனா கேட்கறவங்களாம் சரியா தான் சொல்றீங்கன்ட்டு சொல்லிடுறாங்க. இங்கேயும் கூட வரிசை கிரமம் என்பது இருக்கிறதுன்றாரு. நம்ம பிகேஸ்ல கூட எல்லா வரிசை கிரமம் தான்றாரு முயற்சியாளர்கள். நாம் குழந்தைகளாக ஆகியுள்ளோம், நமக்கு பாபாவிடம் வந்து சொர்க்கத்தின் ஆசி கிடைக்கிறது என்ற நிச்சயம் இருக்கிறதுன்றாரு. இப்ப நம்ம குழந்தைகளா இப்ப ஆகியிருக்கிறோம். நமக்கு இப்ப பாபாட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைச்சிட்டு இருக்குதுன்ற நிச்சயம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்குது, நிச்சயம்லாம் இருக்குது. ஆனா வரிசைகரமா தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நாம் பாபாவினுடைய சேவை முழுமையாக செய்தோம் என்றால் நம்முடைய தொழிலே இதுதான் ஆகுன்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப நான் பாபா சேவையில இறங்கிட்டேன் ஃபுல்லா அப்படின்னா நம்மளுடைய தொழிலே இதுதான் சொல்றாரு. இருக்கிறது ஒரு பிறவி, எப்போ முடியுமோ தெரியாது. இருக்கிற வரைக்கும் பாபாவுடைய சேவையை பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். நிறைய பேர் இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுட்டு சரண்டர் ஆயிடுறாங்க, சிஸ்டர் பிரதர்லாம். ஏன்னா அவங்க இதே தொழிலா வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்றாரு. முழு நாளும் ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி யார் பாபா இதுவே பாபாவுடைய தொழிலாக்கி சேவையே வந்து தொழிலாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு முழு நாளும் ஞான சிந்தனை நடந்து கொண்டே இருக்கும். இந்த பிரம்மா பாபா கூட ஞான சிந்தனை செய்வார் அல்லவா? அவரு பாருங்க 33 கோடி பிஸ்னஸ் பண்ணவர் தான் இருந்து, கையில இருப்பு இருந்தது, அவ்வளவுதான். அடுத்து பிஸ்னஸ்லாம் அவர் விட்டுட்டாரு. திரும்ப பண்ணலான்னு தான் அவர் புத்தியில இருந்தது, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அப்புறம் சிவபாபா அவதரிச்சோடனே நீ தான் விஷ்ணு, நீ இந்த மாதிரி உலகத்தை படைக்கணும்னோடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இந்த சேவையில இறங்கிட்டாரு. அதனால அவருக்கும் ஞான சிந்தனை ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்றாரு. இல்லை என்றால் இவர் எப்படி பதவி அடைவார்? ஞான சிந்தனை பண்ணலன்னா பதவி அடைய முடியாதுன்றாரு. குழந்தைகளுக்கு இருவரும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப பிரம்மா பாபா சிவபாபா 2 பேருமே நமக்கு புரிய வச்சிருக்காங்க. 2 இன்ஜின் கிடைத்திருக்கிறது. 2 பேரும் இன்ஜின் சொல்றாரு. 2 இன்ஜின் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்றம் பெரியதல்லவான்றாரு. ஏன்னா ஏறணும் இல்லையா? இப்ப மலைக்கு மேல ஏறணும்னா 2 இன்ஜின் பொருத்துவாங்க ரயில் வண்டியிலன்னு சொல்றாரு. மலையின் மீது செல்கிறார்கள் என்றால் வண்டிக்கு 2 இன்ஜின் பொருத்துகிறார்கள். ஏற்றம் வரணும் வாழ்க்கையிலனா 2 இன்ஜின் தேவை. சிவபாபா சொல்றதையும் கேட்கணும், பிரம்மா பாபா சொல்றதையும் கேட்கணும். சில நேரங்களில் போக போக வண்டி நின்று விடுகிறது என்றால் வழிக்கு கீழே வந்து விடுகிறது. சில நேரங்கள்ல அந்த மலை மேல ஏறுற வண்டி நின்று போயிடுதுன்னா கீழே அப்படியே வழிக்கு வந்துடுது. நம்முடைய குழந்தைகளுக்கும் அப்படியே ஆகுன்றாரு. நம்மளும் இதே மாதிரிதான் மலை மேல ஏற பயணம். நமக்கு நம்ம இந்த 5 விகாரத்தையும் விடுறது மலை மேல ஏறுற மாதிரி. இதுல ஏறி ஏறி உழைச்சு பிறகு ஏற்றத்தில் ஏற முடியவதில்லை. அப்புறம் உயரமா போக முடியல. ஏன்னா தடுக்குது, சில விகாரம் தடுக்கி கீழே தள்ளி விட்டுருது. மாயின் கிரகணம் அல்லது மாயின் புயல் ஏற்படும் போது ஒரேடியாக கீழே விழுந்து துண்டு துண்டாகி விடுகிறார்கள்ன்றார். யாருக்கெல்லாம் மாயாவோட கிரகணம் புயல் அடிக்குதோ அவங்க ஒரேடியா கீழே விழுந்துறாங்க. மலை மேல ஏழும்போது கீழே வந்து துண்டு துண்டாயிடுறாங்கன்றார். அதாவது அவரு சொல்றது வந்து உதாரணத்துக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சேவையே செய்ய முடியல இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும்ன்றாரு. அகங்காரம் வந்தாலே அது அவ்வளவுதான், சேவை செய்ய முடியாது. கொஞ்சம் சேவை செய்தால் அகங்காரம் வந்து விடுகிறது, கீழே விழுந்து விடுகிறார்கள் சொல்றாரு. தந்தையின் கூடவே தர்மராஜனும் இருக்கிறார். இப்ப பாபா கூட பாபா மட்டும் இல்ல, 4வது தலை பின்னாடி இருக்குது. பிரம்மாவுக்கு நான்முகன் சொல்லுவாங்க. அதாவது தந்தையா ஆசிரியரா சத்குருவா இப்ப இருக்கிறாரு. 3 தலை இருக்குது, பின்னாடியே ஒரு தலை இருக்குது, அது தர்மராஜ். கண்டிப்பா அந்த தலை திரும்பும். அந்த தலை தான் எல்லாரையும் கேள்வி கேட்கும். அவர் தர்மராஜா ஆயிட்டாருன்னா ஒருத்தவங்களையும் விட மாட்டாரு, எல்லாரையும் உட்கார வச்சு கேள்வி கேட்பாரு. நீதிபதியா தான் இருப்பாரு. அப்ப போய் நம்ம குழந்தைலாம் சொல்ல முடியாது. கூண்டுல நிக்கும் போது நான் உங்க குழந்தை தானேலாம் சொல்ல முடியாது. இப்பதான் அவர் குழந்தை, நம்ம இருக்கிறோம், குழந்தையா இருக்கிறோம், நம்மளை கொஞ்சறாரு. தர்மராஜ் ஆயிட்டாருன்னா அவ்வளவுதான். நான் எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மா மாதிரிதான் நம்மளையும் நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு. அதனால சொல்றாரு, தந்தையின் கூடவே தர்மராஜனும் இப்ப இருக்கிறார். நாம் இப்படி செய்வதனால் நம் மீது மிகப்பெரிய தண்டனை வந்து விடுகிறது என்பது புரிந்து கொள்வதில்லை என்றார். இந்த மாதிரி அகங்காரமா இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு பெரிய தண்டனை வரும் அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை விட வெளியில் இருப்பதே நல்லதுன்றாரு. இதுக்கு நீங்க யக்கியத்துல வர வேண்டியதில்லை, நீங்க வெளியே இருக்கிறதே நல்லதுன்றாரு. தந்தையினுடையவராக ஆகி ஆஸ்தி எடுப்பது குறைந்த விஷயமே அல்லன்றாரு. பாபாவுடையவரா ஆயிட்டு இங்க சென்டருக்கு வந்து நம்ம சேவை பண்ணி ஆசி எடுக்கிறது குறைஞ்ச விஷயமே அல்லன்றாரு. தந்தையினுடையவராக ஆகி பிறகு அப்படிப்பட்ட தவறான காரியம் எதையும் செய்து விட்டால் பெயரே கெட்டு போய் விடுகிறதுன்றாரு. கேட்பாங்க வெளி உலகத்துல, சாதாரணமா நம்ம தப்பு பண்ணா கேட்க மாட்டாங்க, பிகே ஆயிட்டு தப்பு பண்ணாதான் கேட்பாங்க. நீ எல்லாம் பிகேவா அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நமக்கு இருக்கும் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும். ஐயோ, அப்ப அந்த அளவுக்கு நம்ம பேர் வந்து நம்ம கெட்டு போயிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதான் சொல்றாரு பாபா. தவறான காரியம் வந்து என்னுடையவரா ஆயிட்டு நீங்க பண்ணும்போது உங்க பேரு கெட்டு போயிடுதுன்றாரு. அவரு பேரும் கெட்டு போயிடுது.
உங்க சிவபாபா இதான் சொல்லி கொடுத்தாரான்னு கேட்பாங்க, உங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மிகுந்த அடி விழுகிறதுன்றாரு. மிகுந்த அடி விழுது, வாரிசு ஆவது ஒன்றும் சாதாரண விஷயமே அல்லன்றாரு பாபா. பிரம்மா பாபா அம்மாவுக்கு வாரிசு ஆகணும்னா, லட்சுமி நாராயணன் ஆகணும்னா சாதாரண விஷயமே அல்லன்றாரு. பிரஜைகளில் கூட நிறைய பேர் செல்வந்தர்களாக ஆகிறார்கள். பிரஜையா வராங்க, சாதாரண பிரஜையா ஆவாங்க. எங்க ஞானம் கேட்பாங்க, முயற்சி மற்றபடி அந்த லட்சுமி நாராயணன் ஆகணுன்ற முயற்சிலாம் இருக்காது. ஆனா அவங்க வந்து ஞானத்தை நல்லா கேட்பாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுவாங்க. அவங்க வந்து செல்வந்த பிரஜையில கூட வருவாங்க, அவங்க நிறைய பேர் செல்வந்தர்களாகவும் ஆகிறாங்கன்றார். அஞ்ஞான காலத்தில் கூட சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், சிலர் எப்படி இல்லாம இருக்கிறார்கள். நான் பிகேஸ்ல சிலர் நல்லவங்களா இருக்கிறாங்க, சிலர் எப்படி இல்லாம வாழறாங்க. தகுதியற்ற குழந்தைகளை என் முன்னால் நிற்காதே சென்று விடு என சொல்வார்கள். ஒரு அப்பா வீட்டுல சொல்வாரு, தகுதி இல்லாம இருக்கிற குழந்தைகளை முன்னாலே நிக்காத, போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இல்லாம இஷ்டத்துக்கு வாழுதுன்னா அப்ப அந்த அப்பாவுக்கு பிடிக்காது இல்ல அந்த குழந்தைகளை. இங்கே ஓரிரு குழந்தைகளின் விஷயமே அல்லன்றார் பாபா. பாபா எப்படி சொல்றாரு பாருங்களேன். 1 2 குழந்தை விஷயமே இல்லை, நிறைய குழந்தைகள் பிகேசி இப்படிதான் இருக்கிறாங்கன்றாரு. இங்கே மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறதுன்றாரு. ஏன்னா மாயா அவங்கள அந்த மாதிரி பண்ண வைக்குது, அவங்க பண்ணல. அவங்களுக்குள்ளார மாயா வந்து அந்த 63 ஜென்ம சம்ஸ்காரம் அவங்கள அந்த மாதிரி பண்ணுது. அதை அவங்க கண்டுபிடிக்கணும், இது வந்து மாயா, இது எனக்குள்ளார இப்படி பண்ணிட்டு இருக்குது. கண்டுபிடிச்சு அவங்க பகுத்தறிஞ்சு சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம தண்டனையில இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா அது தெரிய மாட்டுது அவங்களுக்கு, அவங்களுக்குள்ளார மாயா இருக்குன்றது தெரிய மாட்டுது நிறைய குழந்தைகளுக்கு. அதான் பாபா சொல்றாரு, மாயா பலசாலியா இருக்குது. இங்கே குழந்தைகள் மிகவும் உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். பாபா சொல்றாரு, நம்ம வெளியே பார்க்கவே கூடாது, அடுத்தவங்கள பார்க்கறது தான் நமக்கு பிரச்சனையே. இங்கே நீங்க உள்நோக்கு முகமா உங்களை நீங்களே பாருங்க, அப்போதுதான் யாருக்கும் உங்களால புரிய வைக்க முடியுன்றாரு. அவர்கள் உங்களுக்கு பலியாவார்கள். நீங்க யாருக்கு புரிய வைக்கிறீங்களோ அவங்க உங்கள்கிட்ட வந்து பலியாவாங்கன்றார். பிறகு நாம் தந்தைக்கு இவ்வளவு நிந்தனை ஏற்படுத்தினோம் என்று பச்சாதாபப்படுவார்கள். அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, அவங்க நடத்தை சரியில்லை, இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம பாரு நம்ம மாயா அந்த மாதிரி நம்மளை பண்ண வச்சதுன்னு கூட தெரியாம நம்ம பண்ணிட்டோன்ட்டு பச்சாதாபப்படுவாங்க கடைசியான்றாரு. சர்வவியாபி என்று சொல்பவர்கள் அல்லது தன்னைத்தான் ஈஸ்வரன் என்று சொல்பவர்களுக்கு தண்டனை என்ன குறைவாக இருக்குமா நான் கேட்கிறாரு. இன்னொன்னு, வெளி உலகத்துல சன்னியாசிகள் இருக்காங்களே அவங்களாம் சர்வவியாபின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் பக்தர்களே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்ட்டு. அதே மாதிரி தன்னையே கடவுள்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். அவங்களாம் தண்டனை குறைவா இருக்குமான்னு நான் கேட்கிறாரு பாபா. அவ்வளவு மோசமா தண்டனை கிடைக்கும்ன்றாரு. எப்படி சொல்லலாம்? இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பேரை வந்து நான் தான் அதுன்னு சொன்னா அதே எவ்வளவு ஆள் மாறாட்டம் தானே. கண்டிப்பா புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க, நீ எப்படி என் பேரை யூஸ் பண்ணன்ட்டு. இங்க கடவுளையே நான் தான் கடவுள்னு சொன்னா எவ்வளவு தண்டனை கிடைக்கும், சும்மா விட்டுருவாரு அவரு? அவர் யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, நான் தான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. அதான் சொல்றாரு, அவர்கள் அப்படியே தண்டனை அடையாமல் சென்று விடுவார்களா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருக்கும் தண்டனை இருக்குன்றாரு, அவர்களுக்கு இன்னும் கஷ்டமாகுன்றாரு. அவங்களாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. நேரம் வரும்போது பாபா இவர்கள் அனைவரிடமும் கணக்கு கேட்பார். டைம் வரும், எல்லாம் இப்ப அதர்மம் நடக்கும் தான், வேடிக்கை பாருங்க. ஆனா ஒரு நேரம் வரும், தர்மராஜ் வருவார், தர்மராஜ் புரியா மாறிடும் இந்த உலகம். தர்மராஜ் புரியா மாறி கேள்வி கேட்பார், கடவுள் கேள்வி கேட்பார், எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். இறுதி தீர்ப்பு நேரத்தில் அனைவருடைய கணக்கு வழக்கம் முடிகிறது அல்லவான்றார். இறுதி தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு கடைசி, அது இப்போ இன்னும் கொஞ்ச காலத்திலே தர்மராஜபுரியா மாறிடும். எல்லாருடைய கணக்கு வழக்கம் முடிகிறது அல்லவான்றாரு. இப்ப கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு, நமக்கு முடியுது, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் முடிய ஆரம்பிச்சிடும். இதில் மிகவும் பரந்த புத்தி வேண்டும்ன்றாரு. இப்ப நமக்கு பரந்த புத்தி வேணும்ன்றாரு. மனிதர்கள் யார் யாருக்கெல்லாம் அமைதியின் பரிசு கொடுத்து கொண்டுக்கிறாங்க பாருங்க. நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, யாராருக்கோ தலைலாமாவா யாருக்கோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுக்குறாங்க. இப்போது உண்மையில் யார் உலகத்துல அமைதியை உருவாக்குறது? உண்மையில் அமைதியை உருவாக்குபவர் ஒரே ஒருவர் தான். தூய்மை, அமைதி, செல்வம் நிறைந்த உலகம் பகவானுடைய ஸ்ரீமத் படி இப்போது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்று குழந்தைகள் இப்ப நீங்க எழுதணும். ஸ்ரீமத் என்பது புகழ் வாய்ந்ததாகுன்றாரு. ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு தானே நம்ம சொல்றோம். ஏன்னா ஸ்ரீமத் அவ்வளவு புகழ் வாய்ந்த, ஸ்ரீமத்ன்றது இறைவனுடைய வழி, அவரு தான் உருவாக்குறாரு அந்த தூய்மையான அமைதியான செல்வம் நிறைந்த உலகத்தை. ஸ்ரீமத் வழி தான் ஸ்தாபனை ஆகுது. ஸ்ரீமத் பகவத்கீதை சாஸ்திரத்துக்கு எவ்வளவு மதிப்பளிக்கின்றார்கள் தெரியுமா? எதனாலனா இதனாலதான். யாராவது மற்றவர்களுடைய சாஸ்திரத்தையோ கோயிலையோ ஏதாவது செய்து விட்டால் எவ்வளவு சண்டை போடுறாங்க இல்லையா? அந்த இதை குரானை எரிச்சுட்டாங்க, கோயிலை இடிச்சுட்டாங்கன்னா அப்போ போராட்டமே நடக்கும்.
எங்க மற்ற தர்மத்துல இங்கேயும் அதே மாதிரி சாஸ்திரத்தை கோயிலை இடிச்சிட்டாங்கன்னா சண்டை போடுறாங்க இல்லையா, இப்போது இந்த முழு உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும் என்று நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இந்த கோயில் மசூதி போன்ற அனைத்தையும் எரித்து கொண்டே தான் இருப்பாங்கன்றாரு. அப்பயே சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தானே பாபர் மசூதி, ராமர் கோயில், இதெல்லாம் நிறைய பிரச்சனை நடந்தது, இன்னமும் நடக்குன்றாரு. எல்லாத்தையும் எரிச்சு கொண்டே இருப்பார்கள். இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்னால் தூய்மையாக வேண்டும். கடைசியில எல்லாமே நடக்கும், அதுக்கு முன்னாடியே நீங்க தூய்மையாயிடணுன்றாரு. இந்த கவலை எப்போது இருக்க வேண்டும். நம்ம உடல் உணர்வுல அப்ப இருக்கக்கூடாது. ஆத்ம உணர்வுல நம்ம வந்துடணும்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. முழு உலகத்துல என்ன வேணாலும் நடக்கும். ஆனா நம்ம வந்து யோக நிலையில, யோகா வாழ்க்கை, இப்ப தாதிகள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க மாட்டு பாபா நினைவுல அவங்க மாட்டு யோகா பண்ணிட்டு அவங்க உண்டு, அவங்க சிவன் உண்டுன்னு இருந்தாங்க இல்லையா. நம்மளும் அந்த மாதிரி கடைசி நேரத்துல இருக்கணும். அப்ப இந்த உடல் உணர்வை விடணும். உடல் உணர்வு இருந்துச்சுன்னா வெளியே போய் மாட்டிக்குவோம், எல்லா விஷயத்துலயும் மாட்டிக்குவோம், பயப்படுவோம். அதனாலதான் இப்ப நம்மள ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப நமக்கு என்ன கவலை இருக்கணும்னா, இது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தூய்மை ஆகணும். குடும்பத்தையும் பார்க்க வேண்டும். இப்ப உங்க கூட இருக்கிறவங்களையும் பாருங்க. இங்கே நிறைய பேர் வராங்க எங்க மதுபனுக்கு. செம்மறியாட்டு கூட்டத்தை போல இருக்கக்கூடாதுன்றாரு. மதுபன்ல செம்மறியாட்டு கூட்டத்தை போல இருக்கக்கூடாது, ஏனெனில் இது விலை மதிப்பு மிகுந்த வாழ்க்கையாகுன்றாரு. சங்கமயோக வாழ்க்கை. இதை மிகவும் பாதுகாத்து வைக்க வேண்டும். குழந்தைகள் போன்றோரை அழைத்து வருவது நிறுத்தப்பட வேண்டும். சிலர் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் கராமரான் கத்தின்னு இருக்கும், அந்த மாதிரி குழந்தைகள், குட்டி குட்டி குழந்தைகள் கூட்டு வராங்க இல்லையா மதுபன்ல. அப்ப வாயுமண்டலம் மாறிடும் இல்லையா, அந்த அமைதியா இருக்காது, அந்த மாதிரி ஆயிடும். அதனால அழிச்சிட்டு வர்றது நிறுத்தப்பட வேண்டும்ன்றாரு. ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள், இவ்வளவு குழந்தைகளை எங்கே வைத்து பராமரிப்பதுன்றாரு. அப்ப சொல்றாரு, குழந்தைகளுக்கு விடுமுறை கிடைக்கிறது என்றால் வேறு எங்கு செல்வதுன்ட்டு கூட்டுட்டு வராங்க. மதுபனருக்கு பாபாவோட செல்லலான்ட்டு நினைக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது, பிகேஎஸ் அவங்களும் பாவம் இல்லையா, அவங்க எங்க போவாங்க. அவங்க மாதாஸ் வந்து லீவ் கிடைக்குதுன்னா இங்க மதுபனுக்கு போலாம் பாபாட்டன்ட்டு கூட்டு வராங்க. இது தர்மசாலை போல ஆகிரும்ன்றாரு பாபா. பிறகு எப்படி பல்கலைக்கழகமாக இருக்க முடியும்ன்றாரு. அந்த வரோம் நம்ம வந்து பட்டி நடத்துறாங்களா, பாடம் படிச்சு நம்ம ஆத்மா மாறுறதுக்கு தான் நம்ம அங்க போறோம். அங்கேயும் போயிட்டு வீடு மாதிரி நம்ம ஆக்கிடக்கூடாது இல்லையா. வீட்டுல ஒரே இந்த கத்திக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறோம்னா அங்க வாயுமண்டலம் அந்த மாதிரி ஆயிடும்ன்றாரு. அதுக்கு தான் சொல்றாரு, பாபா பார்த்து கொண்டிருக்கிறார். பிறகு குழந்தைகளை யாரையும் அழைத்து வரக்கூடாது என்று எப்போதாவது கட்டளை பிறப்பிப்பார். பாபா ஆனா வரதான் சொல்றாரு, யாரையும் வரவேணான்னு சொல்லல, பார்த்துட்டு இருக்கிறாரு. பிறகு குழந்தைகளை யாரையும் அழைத்து வரக்கூடாதுன்னு அப்புறம் கட்டளை எப்போதாவது பிறப்பிப்பார்னு சொல்றாரு. இந்த பந்தனம் கூட குறைஞ்சு போயிடும். அப்புறம் மாதாஸ்க்கு இதெல்லாம் கூட குறைஞ்சிரும்ன்றார். போக போக அவங்களுக்கு பந்தனம் குறைஞ்சிரும். தாய்மார்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறதுன்றார். என்ன பண்றது, வீட்டுல குழந்தை குட்டி எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. மாதாஸ்க்கு பாபாவை நினைக்கிறதுக்கு டைம் இல்லை, அவங்க மேல இரக்கம் வருதுன்றாரு. ஆனா அவங்கதான் பந்தேலி மாதாஸ் தான் பாபாவை அதிகமா நினைக்கிறாங்க. இந்த பந்தனத்துல தான் மாட்டிக்கிட்டாங்க, இருந்தாலும் அதிகமா பாபாவை நினைக்கிறது அவங்கதான். சிவபாபா மறைமுகமாக இருக்கின்றார் என்பதையும் குழந்தைகள் தெரிந்துள்ளனர். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பாபா மறைமுகமா இருக்கிறாரு, புள்ளியா மறைஞ்சிட்டு இருக்கிறாரு, அவரை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா மாட்டிக்கிட்டு இந்த பிரம்மா பாபா தான். இவர் பிரம்மா கூட மீது கூட யாருக்கும் மதிப்பு இருக்கிறதா என்ன, சிவபாபா தான் எல்லாம் சொல்றாரு. அந்த பிரம்மா உடல்ல வந்துதான் சொல்றாரு. ஆனா அவரை கருவியா சூஸ் பண்ணது யாரு, சிவபாபா தானே. ஆனா அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அவரு கூட யாருக்கும் மதிப்பு இல்லைன்றாரு. அவரு வாழும்போது அப்படிதான் பிரம்மா பாபா, யாருமே இருக்கும்போது அவங்களுக்கு மரியாதையே இருக்காது, போன பிறகுதான் புகழ்வாங்க. அந்த மாதிரிதான் பிரம்மா பாபா இருக்கும்போது அவர் மதிக்கவே இல்லை, யாரும் மரியாதையே கொடுக்கல. அவரையும் இப்படிதான் பண்ணாங்க. இப்ப நமக்கு என்ன நடக்குதோ அதேதான் பிரம்மா பாபாவுக்கும் நடந்தது. யாரும் அவரை மதிக்கல, அவர் சொல்றதெல்லாம் கேட்கல, எச்சி துப்பிட்டே போனார் ஒருத்தவர். அந்த மாதிரிதான் இருந்தது. வாழ்க்கை ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, பிராமண வாழ்க்கை. பாபா சொல்றாரு, எங்களுக்கு சிவபாபாவோட நேரடி தொடர்பு இருக்கிறது என்று நினைக்கிறாங்க. சிலர் நினைக்கிறாங்க எங்களுக்கு சிவன் தான் முக்கியம், நாங்க டைரக்டா போய் சிவனை சந்திச்சுக்கணும், இவர் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்கல. அவர் நந்தி தான், உண்மையிலே ஒரு நந்தி தானே. நந்தி இல்லாம சிவனே இல்லை, அவரை மதிக்கணும் இல்லையா, அவருக்கு மரியாதை கொடுக்கணும். இவர் போட்டோ எதுக்கு வச்சுக்கிறீங்கலாம் கேட்டா அது மாதிரி இருக்கிறாங்க சிலர். சிவபாபா தான் இவர் மூலமாக புரிய வைக்கின்றார் என்பதை கூட புரிந்து கொள்வதில்லை. சிவபாபா தான் வந்து பிரம்மாபா உடல்ல வந்து அவரை கருவியா சூஸ் பண்ணி அவர் மூலமா புரிய வைக்கிறாருன்றத கூட புரிஞ்சுக்கிறது இல்ல. மாயை மூக்கை பிடித்து தலைக்கீழான காரியங்களை செய்ய வைத்திருக்கிறது. அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க, கருவியை மதிக்கிறது இல்ல. அப்ப அந்த தலைக்கீழான காரியம் செய்யறாங்க. அன்னைக்கு கூட சொன்னார்ல, மகாரதிகளுக்கு மரியாதை கொடுக்கலன்னா அந்த பாவ சுமை கூட உங்க தலைமையில ஏறிடும்ன்றாரு. அந்த மாதிரி இருக்கிறாங்கன்றாரு. விடுவதே இல்லை, தலைக்கீழான காரியத்தை விடுறதே இல்லைன்றாரு. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும் அல்லவா,
பாபா வந்து பரவாயில்லன்னு விட்டுறாரு. ஏன்னா இந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து அங்கே வேலைக்காரனா ஆவாங்கல்ல, அதனால இருந்துட்டு போகிறாங்க போங்கன்னு விட்டுறாரு. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும் அல்லவான்றார். இவை அனைத்தும் கடைசியில் காட்சி ஏற்படும். கடைசியாக எல்லாருக்குமே காட்சி கிடைக்கும். அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு காட்சி கடைசியாக வரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கல்ல, மதிக்கலல்ல, பிரம்மா பாபாவே மதிக்கலல்ல, அப்போ நீங்கள் வேலைக்காரனாக தான் ஆக போறீங்கன்னு காட்சிலாம் கிடைக்கும். தண்டைகளின் காட்சியும் ஏற்படும், தண்டனைகளோட காட்சியும் ஏற்படும்ன்றார். இந்த காட்சிகள் அனைத்தும் குழந்தைகள் முன்பே பார்த்திருக்கிறார்கள்ன்றார். போன கல்பமும் நம்ம பார்த்துருக்குறோம். இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவதில்லை. பார்த்துருந்தா கூட இப்போ கூட 350 பேர் வச்சு பாலனை பண்ணும்போதே பாபாவுக்கு காட்சி காட்சி காமிச்சிருக்கிறார். அப்ப கூட திருந்தலன்றார். இருந்தாலும் கூட பாவம் செய்வதை விடுவதில்லை என்றார். நிறைய குழந்தைகள் நான் 3ஆம் பிரிவில் தான் வருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டதை போல இருக்கிறார்கள். நிறைய குழந்தைகள் என்ன, நான் 3ஆம் பிரிவில் தான் வருவேன், நான் வேலைக்காரையா கூட ஆயிட்டு போறேன், பிரஜையா ஆயிட்டு போறேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்கன்றார். ஆகையினால் பாவம் செய்வதை விடுவதில்லை. அதனால இஷ்டத்துக்கும் பாவம் பண்றாங்க. இன்னும் நன்றாக தங்களுடைய தண்டனைக்காக இப்ப ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றாரு. இது மாதிரிலாம் நீங்க வந்து நீங்களா கங்கணம் கட்டிக்கினீங்கன்னா அப்புறம் தண்டனை அடைய வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கிறீங்கன்றாரு. பயம் வரணும், நம்ம வந்து தவறு பண்ணக்கூடாதுன்னு இதை புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறதுன்றாரு. இதெல்லாம் என்ன பண்றது, நான் சொல்ல வேண்டியதா இருக்குன்றாரு பாபா. கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த மாதிரி தவறு பண்ணா சொல்லி தானே, லவ் அண்ட் லா ரெண்டுமே தான் இருக்கணும் இல்லையா, அன்பு மற்றும் சட்டம் ரெண்டுமே இருக்கணும். அப்பதான் வந்து திருந்துவாங்க குழந்தைகள். இல்லைன்னா அன்பே கொடுத்துட்டு இருந்தோன்னா குழந்தைங்க வந்து வீணா போயிடுவாங்க. அதனால பாபா லாவும் அப்பப்ப யூஸ் பண்றாரு, இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. நாங்கள் 3ஆம் பிரிவினராக தான் ஆவோம் என்று கங்கணம் கட்டி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் லட்சுமி நாராயணர் போலத்தான் ஆவோம் என்று இப்ப கங்கணம் கட்டி கொள்ளுங்கள்ன்றாரு. ஏம வைக்கிறீங்க, பெரிய ஏமா வைங்க. எதுக்கு நான் பிரஜை ஆகணும் சொர்க்கத்துல அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து லட்சுமி நாராயணன் ஆகணுன்ற ஏம் வைங்க, பெரிய ஏமா வைங்கன்றாரு. சிலர் நல்ல கங்கணம் கட்டிக்கொள்கிறார்கள் என்று நாங்கள் எதையுமே செய்யவில்லை என்று சார்ட் எழுதுறாங்க. சிலர் வந்து சார்ட் வைக்கிறாங்க, நாங்க எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு எழுதுறாங்க. இது போன்ற சார்ட்டை நிறைய பேர் வச்சாங்க, அவர்கள் இன்று இல்லைன்றார். சார்ட் வச்சவங்களாம் இப்ப இல்லைன்றார். மாயை மிகவும் பச்சாதாபப்பட வைக்கிறதுன்றாரு. அரை கல்பம் நான் சுகம் கொடுக்கின்றேன், பிறகு மாயை துக்கம் கொடுக்கறதுன்னு சொல்றாரு பாபா. 2500 வருஷம் சத்தியகம் திரேதாயுகத்துல உட்கார வச்சு உங்களை அழகு பார்த்தேன், ஆனா இந்த மாயா வந்து உங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுன்றார். நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உள்நோக்கு முகமானவராக ஆகி சரீர உணர்விலிருந்து விடுபட்டிருக்கும் பயிற்சி இப்ப செய்ய வேண்டும். உணவு பானங்கள் மற்றும் நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வெறுமனே தனக்குத்தானே மகிழ்ச்சி அடைந்து அலட்சியமாகி விடக்கூடாதுன்றாரு. 2வது பாயிண்ட், ஏற்றம் மிகவும் உயர்ந்ததாகும், இலக்கு வந்து மிகவும் உயர்ந்த லட்சியம் அதுன்றாரு. ஆகையினால் மிக மிக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். மலை மேல ஏறுற பாதை, கொஞ்சம் தடுங்கினாலும் கீழே வந்து சுக்குநூறாயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாரு. பிகே லைஃப் வந்து சாதாரண லைஃப் கிடையாது. எந்த ஒரு கர்மத்தையும் கவனத்துடன் செய்ய வேண்டும்ன்றாரு. சொல்லுவாங்களே, ஏறுனா வைகுண்டம், விழுந்தா அதல பாதாளம், அந்த மாதிரிதான். ஏறினீங்கன்னா வைகுண்டம், விழுந்தீங்கன்னா அதல பாதாளம். அதனால ஜாக்கிரதையா இருங்கன்றாரு. கவனத்தோடு ஒரு கர்மம் செய்யணும். அகங்காரத்துல வரக்கூடாது. அகங்காரம் தான் மலை உச்சியில இருந்து கீழே விழுறதுக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அகங்காரன்றது மேல இருந்து கீழே விழுறதுக்கு சமம். அகங்காரம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், மலை மேல இருந்து கீழே உண்ட மாதிரின்றாரு. அதனால எதா இருந்தாலும் பணிவா கருவி, நான் பாபா தான் செய்ய வைக்கிறாரு, நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். எதுலையுமே நம்ம பற்றே வைக்க கூடாது. இது என் சேவை அப்படிலாம் கூட நினைக்க கூடாது. பாபா செய்ய வைக்கிறாரு, பாபா ஏக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். அகங்காரத்துல வரக்கூடாது. தலைகீழான காரியங்களை செய்து தண்டனைகளை ஏற்பாடு செய்யக்கூடாதுன்றாரு. நீங்களே தலைகீழான காரியத்தை பண்ணிட்டு தண்டனைக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணிக்காதீங்கன்றாரு. நாம் இந்த லட்சுமி நாராயணன் போல் ஆக வேண்டும் என்ற கங்கணம் கட்டி கொள்ள வேண்டும்ன்றாரு. வரதானம், ஆன்மீக தன்மையின் உயர்ந்த ஸ்திதியின் மூலமாக வாயு மண்டலத்தை ஆன்மீகமாக ஆக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி எளிய முயற்சியாளர் ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப ஆன்மீக தன்மையின் உயர்ந்த ஸ்திதியில இருங்க. அந்த உயர்ந்த ஸ்திதியில உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அந்த வாயுமண்டலம் எப்படி இருக்கும், ஆன்மீகமா இருக்கும், கோயில் மாதிரி இருக்கும். சென்ட்ரல்ல இருந்தாலும் அந்த வாயுமண்டலம் கோயில் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகக்கூடிய சகஜ புருஷார்த்தி எளிய முயற்சியாளர் ஆகுகன்றவர் தான் கொடுக்குறாரு. ஈஸியா நீங்களே ஒரு சொமானத்தை எடுத்துக்கோங்க, சிவசக்தி அப்படின்ட்டு உட்காந்துருங்க. வீடே கோயிலா நினைச்சுக்கோங்க. மூலஸ்தானத்துல நான் உட்காந்துருக்கேன், நெற்றி பூர்வத்துல நான் ஆத்மா, இந்த உடல்லே ஒரு கோயில்,
இதுல மூலஸ்தானத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். அப்படி கூட பண்ணலாம் இல்லையா? ஒரு ஒரு ஸ்திதியை கொண்டு வரலான்றாரு. ஆன்மீக ஸ்திதியின் மூலமாக தன்னுடைய சேவா கேந்திரத்தில் சென்டர்ல அப்படிப்பட்ட ஆன்மீக வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. அதன் மூலமாக தனக்கும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சகஜமாக முன்னேற்றம் ஏற்பட முடியுன்றாரு. இந்த மாதிரி நீங்க ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வரக்கூடியவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட முடியும். ஏனெனில் யாரெல்லாம் வெளியிலிருந்து களைப்படைந்து வருகிறார்களோ அவர்களுக்கு அதிகப்படியான சகயோகம் அவசியம் ஏற்படுகிறதுன்றாரு. இப்போ சென்டருக்கு வராங்க, ரொம்ப களைப்போட வராங்க, வாழ்க்கையே வெறுத்து போய் வராங்க இல்லையா? அவங்களுக்கு அதிகப்படியான சகயோகம் தேவைப்படுதுன்றாரு. அவங்க ரொம்ப துக்கத்துல இருப்பாங்க. நீங்க அதிகமா ஞானத்தை வைப்ரேஷன் கொடுக்கணும். நீங்க வந்து மனசால வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பாபாட்ட இருந்து சக்தி வாங்கி கொடுக்கணும். எக்ஸ்ட்ரா சகயோகம் அவசியம் ஏற்படுகிறது. ஆகையினால் அவர்களுக்கு ஆன்மீக வாயு மண்டலத்திற்கான உதவியை கொடுங்கன்றாரு. சென்டருக்கு போறோம், நம்ம அப்படியே திருப்தியா போயிட்டு வரணும் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த வாயுமண்டலம் அங்க இருக்கணும். நம்மளும் அந்த இடத்துல வந்து அந்த வாயுமண்டலத்தை உருவாக்கணுன்றாரு. சகஜ புருஷாத்தியாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள்ன்றாரு. இப்ப வந்து எல்லாரையுமே சகஜ முயற்சியாளரா மாத்துங்க, அந்த மாதிரி நீங்களும் ஆகுங்க, மற்றவங்களையும் ஆக்குங்கன்றார். இந்த இடம் எளிமையாக முன்னேற்றத்தை சேவிக்கின்றது என்பது வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாருக்கும் அனுபவம் ஆகணும். நம்ம சென்டர் எப்படி இருக்கணும்னா, இந்த இந்த சென்டர் வந்து ஈஸியா முன்னேற்றத்தை நமக்கு சேவிக்கிறது. போனாலே அமைதியாயிடுது, சந்தோஷமா இருக்குது, மனசு நிம்மதியா இருக்குன்ட்டு அங்க வர்றவங்க சொல்லணும். ஒவ்வொரு ஆத்மாவும் அங்க அனுபவம் ஆகணும், ஆத்மாவுக்கும் அனுபவம் ஆகணும். அந்த மாதிரி வாயுமண்டலம் நீங்க உருவாக்குங்கன்றாரு. சென்டர்ல இருக்கிறவங்க, நிமித்தமா இருக்கிறவங்க அதை செய்யணும். நம்ம வீட்டுல இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி செய்யணும். ஸ்லோகன்: வரதானியாகி சுபபாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான வரதானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள் சொல்றாரு. இப்ப வரதானியாகி சுபபாவனை மற்றும் சுபமான விருப்பம் வைங்க எல்லார் மேலையும். அந்த வரதானத்தை கொடுத்துட்டே போங்கன்றாரு. எல்லாரும் பிகே ஆகணும், எல்லாரும் பிராப்தி அடையணும், எல்லாரும் கடவுளோட குழந்தையாகி பிராப்தி அடையணும்ன்ற சுபபாவனை வச்சுட்டே இருங்கன்றாரு. அவ்யக்த பிரேரணை கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் சதா விஜயன் வெற்றி மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. பாபா இணைந்து இருக்கிறார் இல்லையா, கம்பைண்டா இருக்கிறார் நம்ம கூட. ஆகையால் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறி கொண்டே போங்கன்றாரு. பலகீனங்கள் உள்ள முடைந்த நிலைகளை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுங்கள். சேவையிலையோ இல்லை வீட்லையோ இல்லை வெளியிலையோ ஏதோ ஒரு பிரச்சனை, பலகீனங்க நம்மகிட்ட இருக்குது, அது யாராவது ஏதாவது சொல்றாங்க, உடனே நமக்கு கஷ்டமாயிடுது, உள்ள முடைந்த நிலை வருது இல்லையா? இதெல்லாம் வரும்போது நீங்க அதெல்லாம் பாபாட்ட கொடுத்துருங்க. நீங்க ஏன் மனசுல வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுன்னு கவலைப்பட்டுன்னு இருக்கிறீங்க? உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து பாபாட்ட கொடுத்துருங்க. அவர் கடல் மாதிரி இருக்காருல்ல, கடல்ல தான் அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் போடுவாங்க, அது எல்லாமே போயிடும், கடலுக்கு ஆழத்துல போயிடும். அந்த மாதிரி பாபாட்ட கடலா இருக்கிறாரு, அவர்கிட்ட அர்ப்பணம் பண்ணிடுங்க. தன்னிடம் வைத்து கொள்ளாதீர்கள், தன்னிடம் வெறும் ஊக்கம் உற்சாகத்தை மட்டும் வையுங்கள். நீங்க உங்க உங்க வச்சுக்கணும்னா நீங்க வந்து இந்த வேஸ்ட்லாம் குப்பையெல்லாம் வச்சுக்காதீங்க. வைக்கிறதுனா ஊக்கம் உற்சாகத்தை வச்சுக்கோங்க. உற்சாகத்தினால் நடனம் ஆடிக்கொண்டே இருங்கள். இப்ப நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம பிராமண லைஃப் ஜாலியா இருக்கணும், டான்ஸ் ஆடிக்கிட்டு. எப்படின்னா மனசால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கணும். உற்சாகத்தினால் நடனமாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கிட்டே இருங்க. மற்றும் பிரம்மா போஜனம் சாப்பிட்டு கொண்டே இருங்கள் சொல்றாரு. பிரம்மா போஜனம் எங்க கிடைக்கும்? சென்டர்ல தான் கிடைக்கும். வீட்லயும் நம்ம பாபா நினைவுல செஞ்சோன்னா அது பிரம்மா போஜனம். பாபாவுக்கு போக வச்சுட்டு சாப்பிட்டோன்னா அது பிரம்மா போஜனம். அப்ப டெய்லியுமே உற்சாகத்துல டான்ஸ் ஆடுங்க, பாட்டு பாடுங்க, பிரம்மா போஜனம் சாப்பிட்டுட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராம, நன்றி பரிவாரம்.